அடுத்ததாக பார்க்கும் பொழுது பனைமரத்துக்கு கிளைகள் கிடையாது. கிளைகள்ன்றது பக்க வழியாக வருகிற ஆசைகள். அது ஸ்ட்ரைட்டாக ஒரே இதை பார்த்து தான் வளர்ந்து கொண்டே இருக்கும். ஸோ இன்றைக்கு நாம் பக்க வழியாக தோன்றுகிற ஆசைகளுக்கு, இன்பங்களுக்கு இடம் கொடுக்கக்கூடாது என்பதை இந்த பனைமரத்தினுடைய கிளைகள் அது வளர்ச்சி நமக்கு இன்றைக்கி எடுத்து காட்டுகிறது. வானத்தை நோக்கி வளர்கிற போல் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்த்து வளருகிறவர்களாக இருக்கணும். எபிரேயர் 12:1 சொல்லப்பட்டது போல். ஸோ மேலும் பனைமரத்தின் வெளிப்பகுதி ரொம்ப கருப்பாக இருக்கும், நமக்கெல்லாம் தெரியும். அது பேரிச்சம்பழமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் தடிமனாக கொஞ்சம் முறன்னு இருக்கும் இல்லையா? ஸோ உலகத்தில் உள்ள நமக்கும் அது உள்ள பாடுகளினால் நாமும் ஒரு அழகற்றவர் போல மற்றவர்களுக்கு காணப்படலாம். ஆனால் இயேசுவின் பாடுகளினால் நாம் அழகுள்ளவர்களாக மாற்றப்பட்டு உள்ளான அலங்காரம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம். பனைமரத்தின் உள்பகுதி வெள்ளையாக இருக்கும். ஸோ வெளிப்பகுதி கருப்பாக இருக்கும், கடினமாக இருக்கும். ஆனால் உள்பகுதி அது நல்ல மெதுவாக இருக்கும். ஸோ அதே போல் நாமும் இருக்கிறோம் என்பதை இந்த காட்டுகிறது. வெளியே பார்க்கும் பொழுது நம்ம எப்படி இருந்தாலும் உள்ள நாம் அழகுள்ளவர்களாக, நாம் மெதுவானவர்களாக, அதாவது தாழ்மை உள்ளவர்களாக, மேன்மை பாராட்டப்படுகி நாம் பாதுகாத்து கொள்ள அழைக்கப்படுகிறோம்.